ஓகே லீடர்ஸ், நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்றதுக்கான நேரமே டன் ஆயிருச்சு. இவ்வளோ நேரம் பேசுறியே, நீ தான் அந்த செக்ஷன் கொடுக்க போறியான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன் அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் பர்சன் இல்லையா? சோ உங்களுக்கு இந்த செக்ஷன் கொடுக்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து ஒரு கம்பெனிக்கு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் போய்கிட்டு இருந்த பர்சன் நம்ம பிசினஸ் பார்ட் டைமா எடுத்த ஒரு 8 மாசத்துலயே R15 V4 பைக்கை அச்சீவ் பண்ணாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல ஃபுல் டைமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல இருக்கவங்களோட ட்ரீம்ஸுமே ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராவும் இருக்காங்க. அதே மாதிரி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 40ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்குமே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட டீம்ல இருக்க மெம்பர்ஸையுமே சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனில டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற வேல்யூவான போஸ்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபீனிக்ஸ் டீம்லயே யங்கஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்கக்கூடிய பர்சன். லெட்ஸ் இன்வைட் மிஸ்டர் மணிகண்டன் சார், ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. வார்ம் வெல்கம் சார். த செஷன் இஸ் யுவர்ஸ். எஸ், வாய்ஸ் கேக்குதா மேடம்? எஸ் சார். ஓகே, சூப்பர். ஸோ என்னோட வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே மேம், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டைம்ல ஸோ நம்மளோட டீம் செஷன்ல இண்டிவிஜுவல் டீம் செஷன் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்கையில் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அந்த விஷயம் தள்ளி போறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் மணிகண்டன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மேலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லயுமே சொல்லுவாங்க இல்லையா, நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன். பட் அந்த லாக்டவுன் டைம்ல வந்து கம்பெனிக்கு போனதுனால ஒரு ட்ரீம் இருக்கும். என்னன்னா இன்னைக்கு பசங்க அப்படின்னு எடுத்துட்டாவே இன்னைக்கு நிறைய பர்சன்ஸ்க்கு இந்த பைக் அப்படி விஷயம் ட்ரீமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பைக்கை ட்ரீமா வச்சு அந்த வேலைக்கு போய் நம்ம பைக் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்ச ஒரு பர்சன். பட் அதனால ஒர்க்கே போனேன், ஓகேங்களா? பட் அது அதனால அந்த சேலரியில இருந்து ஸோ நான் ஆசைப்பட்ட பைக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்படிங்கப்போ ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி பண்ணியாச்சு அந்த கம்பெனில, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைம்ல சரி ஓகே ஏதாவது ஒரு பார்ட் டைமா சம்பாதிப்போம், 12,000 சேலரி வந்து பார்த்தா வருது, இன்னொரு 3,000 4,000 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மந்த்லி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிச்சு, ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட அப்ளைன்ஸ்க்கு தான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுதான் எல்லாருமே கவனிப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா செஷன் கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பா பாயிண்ட்ஸ் நோட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில வேர்ட்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அப்படியே செஷனுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே செஷனுக்குள்ள போயிடலாம், ஓகேங்களா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்க மேடம்? எஸ் சார், கிளியர் சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் இழுக்க மாட்டேங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவோம், ஓகேங்களா? 9:30க்குலாம் முடிச்சிருவோம். தயவு செஞ்சு ஃபுல்லாக கவனிங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேமிலியோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ஒரு ஹேண்ட் அவரேஜா ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தா என்னோட அண்ணா, என்னோட அக்கா, என்னோட அம்மா, நான், ஓகேங்களா? அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கேன் இல்லையா, சென்டர்ல கூடிய பர்சன் தான் நான். இதான் என்னோட ஃபேமிலி, ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்கூல் டேஸ் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆச்சு. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு லாக்டவுன் டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாக்டவுன் டைம் முன்னாடி இந்த 10th லீவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 10th லீவ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம்ல கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பேக்கரியில வந்து பார்த்தீங்கன்னா 10th லீவ் முடிச்சோடனே ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அப்படி விஷயம் வந்து கன்னியூ ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி நீங்க தான் ரோடு ஸோ ரோடு மார்க்கெட்டிங் நினைக்கிறேன், ஓகேங்களா? அதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டா நான் போலியே. ஸோ ரோட்ல ஸோ ஹைவே எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டெட்டு தாண்டி வந்து அந்த மார்க்கிங்கா இருக்கட்டும், ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில கேப்ஸ், ஏன்னா 11th 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைனால அந்த ஸ்கூல் கட் ஆச்சு. ஸோ அப்புறம் அந்த கேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆச்சு, ஸோ ஓகேங்களா? இந்த ஒர்க் பண்ணோம். பட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம்
ஓகேங்களா. +2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முடிச்சோட லாக்டவுன் ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்சன்ஸ் கிடைச்சு ஓகேங்களா. எங்க அப்படின்னா நம்மளோட ஈரோட்ல சிவசக்தி ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு யான் டையிங் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துக்கு போனப்போ ஸோ வந்து என்ன வேலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஒரு டேபிள் இருக்கும். டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் இருக்கும் ஓகேங்களா. மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வெயிட் வருது அப்படின்னு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதான் அந்த இடத்தோட ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல் அந்த இருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் அப்படின்னு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளேஸ் பண்ணி வந்து தான் டேக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன்ல ட்ரீம் அப்படின்னு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் R15 பைக். இது R15 பைக் தான் ஓகேங்களா. ஸோ அந்த R15 பைக் அப்படின்னு விஷயம் அப்பயே ட்ரீம் தான். அப்போ வந்து டோட்டலாக வந்து பைக் அப்படின்னு விஷயம் வந்து பார்த்தா ரொம்ப ட்ரீமா இருந்துச்சு. ஸோ நிறைய பைக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நான் பசங்களாம் வந்து தான் வச்சிருப்பாங்க. அப்போ வச்சிருக்கும் போது நமக்கும் ஒரு ஆசையா இருக்கும். என்னடா இவங்கலாம் வச்சிருக்காங்க. என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் எல்லாம் அந்த பைக் வச்சிருக்காங்க. நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டாவே மிகப்பெரிய ஒரு வெறியா மாறிச்சு. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல சூப்பர்வான ஒரு நாள் ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரான February 17 ஓகேங்களா. எக்ஸாக்டா நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு டேட். இந்த பாப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் அப் பண்ண அன்னைக்கு அந்த கோயில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். மேலூர்ல சிவன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தாங்க. ஸோ அந்த ஒரு போட்டோ மெமரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதே சேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம திங்க் பண்ணுவோம்ல. ஒரு கம்பெனில நம்ம ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னாவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி லீகலா ரன் பண்றாங்களா இல்ல அந்த கம்பெனி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் அப்படின்னு விஷயம் எல்லாரோட மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்திருக்கும் ஓகேங்களா. இருந்திருக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னா தெரியாதவங்க நம்பி ஜாயின் பண்றோம் அப்படிங்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கம்பெனி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல காமிச்சாங்க. அந்த ஃபிளிப்சாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் சர்டிபிகேட்டை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. அப்போ ஞாபகார்த்தமா இருக்கிறதுக்காகவும் சரி. ஸோ அதே டைம்ல இந்த கம்பெனி உண்மையான கம்பெனியா அப்படி விஷயத்தை செக் பண்றதுக்காகவும் சரி ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ண ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு கம்பெனி தான். நீங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா கத்துக்கிட்டு ஓகேங்க கத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆன்லைன்லாம் பெரிய அளவுல இந்த ஜூம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ற ஆப்ஷன் அப்ப கிடையாது. பட் இப்போ ஜூம்ல இருந்துச்சு. பட் நமக்கு ஜூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி கத்துக்கிட்டில. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ண அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிடி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் கிளம்பிட்டு ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பாக்குறோமோ ஓகேங்களா ஒரே ஷர்ட்டா இருக்கும் பாருங்க. இந்த ஷர்ட்டும் இந்த ஷர்ட்லாம் ஒரே ஷர்ட் தான் ஓகேங்களா. ஒரே நாள்ல அந்த 3 பிரசன்டேஷன் கொடுத்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் நிறைய போச்சு. சீசா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா ஏப்ரல் 2 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏப்ரல் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சாரை மீட் பண்ணோம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் கொடுக்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட் பண்ணோம் ஓகேங்களா. இவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரசன்டேஷன் நம்ம ஆதிமன் சார் வந்து நம்ம மனோ சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில கொடுத்தாங்க. இந்த ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட் பண்ணும்போது அவங்க விஷயம் ஷேர் பண்ணாங்க ஆதி சார். ஓகேடா தம்பி செஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில எம்பே டீம் சார்பா ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் நடக்குதா தம்பி. நீ என்ன பண்ணிடு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ என்னோட விஷயம் என்னன்னா என்னோட பர்த்டே ஏப்ரல் 10 ஓகேங்களா. அப்போ ஏப்ரல் 10 என்னோட பர்த்டேனா நான் எப்படி வர்றதுன்னு தெரியலனா கேக்லாம் பிளான் பண்ணிருக்கோம். நிறைய பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லும்போது அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. நீங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீல பைக் வாங்கணும்னா வா. பைக் வாங்குனா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு நிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆதி சார மீட் பண்ண ஒரு டே. ஸோ அப்படிங்கப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நமக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. போவோமா வேணாமா டிக்கெட் புக் பண்ணுவோமா வேணாமா செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கன்ஃபியூஷனோட வந்து அந்த 10 நாள் ஜேர்னி ஆச்சு. ஸோ அதே சேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர் சார் நம்ம கம்பெனில டாப் ஏர்னர் ஓகேங்களா. இருக்கிறதுலயே எல்லா போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸை விட டாப்பஸ்ட் ஏர்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சுரேந்தர் சார். ஸோ சக்சஸ் டீமோட ஃபவுண்டர். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சூப்பரான ஒரு கார் வச்சிருக்காங்க. இந்த அவங்க கார் தான். ஸோ ஒரு ஞாபகார்த்தமா வந்து ஒரு கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்தோம். அந்த ஈவெண்ட்டுக்கு வெளியே அந்த ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹாலுக்கு வெளியே அந்த கார் அப்படின்னு விஷயம் வந்து பார்த்தா நின்னுச்சு ஓகேங்களா. அப்போ வந்து போட்டோ எடுத்தோம். ஸோ அதே சேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மனோஜ் சாரோட ஸோ அதே மீட்டிங் ஹால்ல ஓகேங்களா. மீட்டிங் ஹால் நடந்துச்சு. அந்த மீட்டிங் ஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்தோம் ஓகேங்களா. அந்த போட்டோஸ் ஸோ இதெல்லாம் மெமரபிள் ஒரு மூமெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்த்டே அன்னைக்கு நடந்துச்சு. என்ன ஹைலைட்னா அந்த பர்த்டேல இன்னைக்கு வந்து வேற 5 நாள்ல இருந்து நான் தான் கேக் அப்படின்னு விஷயம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள்
ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியல அப்படின்னா என்னால செலிப்ரேட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மீட்டிங் ஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது நைட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கேக் வாங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்தோம். பட் மீட்டிங் முடிய டைம் ஆயிடுச்சு. 9:30 10 o'clock ஆயிடுச்சு. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்படி இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட சங்கர் சார், வினோதினி மேம், அழகராஜா சார், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே முடிக்காதப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த போட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ண அடுத்த ஒரு 1.5 மாசம் ஜேர்னி ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கப்போ எந்த அச்சீவ்மெண்ட்டுமே முடிக்கல. இன்கம் எடுக்கல. பெருசா சம்பாதிக்கல. ஓப்பனா சொல்லப்போனா எதுவுமே சம்பாதிக்கல இல்ல. யாருமே வந்து ஐடி போடல. ஐடி போட்டா தான் சம்பாதிக்க முடியும். யாருமே ஐடி போடல. இந்த ஈவென்ட் அப்பலாம் வந்து பெருசா சம்பாதிக்கவே இல்ல. பட் இந்த ஈவென்ட்க்கு அப்புறம் சூப்பரான ஒரு இன்கம் வந்துட்டு ரூ. 4,800 அந்த விஷயத்த ஷேர் பண்றேன். ஸோ லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸஸ் இந்தியாலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்த டெலிவரி ஓகேங்களா. அந்த 3 சோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா பிரைஸா வந்துச்சு. நான் அதனால அத ஆர்டர் போட்டு பார்த்தேன். ஏன்னா நம்ம நம்பணும்ல. இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நம்ம டிராவல் பண்றோம். அந்த ஆப்ப நம்ம ப்ரமோஷன் பண்ணணும். அப்போ அந்த ஆப்ல ஆர்டர் போட்டா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குலாம் டெலிவரி ஆகுமா? நம்ம சொல்ற அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 80 நெனைக்கிறேன் அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. ரூ. 83 என்னமோ வந்துச்சு. ஓகேங்களா. அந்த சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து கம்பெனில இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இன்னைக்கு நீங்களும் சரி, ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட இன்னும் வாங்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஆர்டர் போட்டு வாங்கி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும். இங்க பாரேன் என் ஆப்ல நான் டிராவல் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கேன். எனக்கு கைக்கு வந்திருக்கா. உனக்கும் நீ ஆர்டர் போடு. கண்டிப்பா வரும் அப்படி விஷயத்த உங்க டீம் மெம்பர்ஸும் சரி, ப்ராஸ்பெக்ட்லயும் சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நோட்ஸ் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்ப ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன மணிக்கு நடக்குது அப்படின்னா 6:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் நடக்குது இல்லைங்களா? பட் அப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கம்பெனில இருந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன மணிக்கு அந்த மார்னிங் செஷன் நடக்கும் அப்படின்னா 5:50க்கு நடக்கும். பழைய இருந்த பெர்சன்ஸ்க்குலாம் தெரியும். டீம் மெம்பர்ஸ் இந்த செஷன்குள்ள இருக்க யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? அந்த 5:50க்கு நடக்கும்போது, நான் நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துலாம் வரோம்னா, ரொம்ப டயர்ட்னஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்போம். அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்தா ரிட்டர்ன் நோட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒர்க் பண்ணிட்டே பார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தையும் பண்ணோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதர் உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் திங்க் பண்ணீங்க. ஷேர் பண்றேன் பாருங்க. என்னோட ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு ஓகேங்களா. ரூம்ல 8:30க்கு வேன் வந்து நின்றும். ஓகேங்களா. அந்த வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 9 மணி 9:30க்கெல்லாம் ரீச் ஆயிருவாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃபுட் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு அங்க என்ன பண்ணணும்னா, பஞ்சிங் அப்படி விஷயம் வைக்கணும். பஞ்சிங் வச்சா தான் சேலரி வரும். கரெக்ட்டுங்களா? அப்படிங்கப்போ பஞ்சிங் வச்சுட்டு வெளிய வரோம்னா, கரெக்ட்டா மறுபடியும் 8:30க்கு விடுவாங்க. 9 மணிக்கு சாப்பிடலாம். 9:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் ஏறுனோம்னா ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல விட்டுருவாங்க. அந்த ரூம்ல விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 10 மணிக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு, அந்த டீலாம் வந்து பார்த்தா வெளிய சாப்பிட போறோம் அப்படின்னா, வெளிய சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஆரண்ட் ஆவரேஜா ஒரு 11 மணி, 11:30 மணி ஆயிரும். ஓகேங்களா? தூங்கிட்டு என்ன பண்ணணும்? காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு செஷன் அட்டெண்ட் பண்ணி, குளிச்சு, கிளம்பி மறுபடியும் ரிப்பீட். இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்புறம் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ரொம்ப டைட் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா, ரிட்டர்ன் நோட்ஸ் எடுத்தோம். இன்னைக்கெல்லாம் அந்த மாரி நெறைய பேர் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் நோட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் எடுக்க மாட்றீங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்தா கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெறையா இருந்ததுனால, இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் நோட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தான் அந்த டைம்ல எடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய ப்ராசஸ் பண்ணோம். ஓகேங்களா? நெறைய ப்ராசஸ்லாம் நெறையா பண்ணியிருக்கோம். அப்படிங்கப்போ வந்து ஸ்பாட் கேஷ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பாட் ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, பேசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் நெறைய ஐடிலாம் எடுத்திருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த ஐடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபேலயே வாங்குவேன். ஜிபே ஸ்கிரீன்ஷாட்லாம் இல்ல கோச்சுக்காதீங்க. ஜிபே ஸ்கிரீன்ஷாட்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா ஜிபேலயே வாங்குறோம் அப்படிங்கப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், நேர்ல போய் வாங்கிட்டு ஸ்பாட் கேஷ் 1 ஐடி அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பறக்கும் மார்னிங் எட்லயும் குரூப்லயும். அப்ப நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 விஷயமா இருக்கும். கில்டியா இருக்கும். என்னடா நம்மளும் ஒர்க் பண்றோம். நமக்கெல்லாம் ஐடி வருது. ஆனா நேர்ல போய் வாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு நெறைய தயக்கமா இருந்துச்சு. கஷ்டமாவே இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படிங்கப்போ நீங்க வந்து தான் நேர்ல போயிட்டு ஒரே நாள்ல பிரசன்டேஷன் குடுத்து, ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி பிளக்கின் பண்ணாங்க. அவங்க மம்மியோட சேர்ந்து. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல காசு வாங்குன ஒரு விஷயம் இதான் இருந்துச்சு. ரொம்ப 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 ஹேப்பியா ஃபீல் பண்ண ஒரு டே. இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே குடுத்துட்டு, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெயின். சீரியஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டூர் போம்போது
ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினை ரொம்ப தூரமா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ட்ரெயினை பார்த்தேன். பட் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போயிரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்கன்னா சென்னை போகும்போது கூட ட்ரெயின்ல போகிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. மே 1 ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் தினத்தன்னைக்கு நம்ம கம்பெனியோட சார்பா நம்ம ஐகான் டீம் சார்பா 4000 பீப்புள் மீட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. 100 கார் கார்னிவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 100 கார் கார்னிவல் 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் அச்சீவ் பண்ணிருந்தாங்க நம்ம ஐகான்ஸ் டீம்ல மட்டும். ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ் அப்படி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க. நம்மளோட எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நம்ம சென்னையில். ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த போட்டோ நம்மளோட சிவா சார், இதை தாண்டி வந்து நம்மளோட அழகராஜ் சார். இது இந்த போஸ்டிங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போஸ்டிங்கோ இல்ல அச்சீவ்மெண்ட்டோ இல்ல இன்கம்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சிருந்தோம். பட் பெரிய லெவல்ல வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்லாம் வந்து சம்பாதிக்கல. ஓகேங்களா. பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல. இது என்னோட ஃப்ரெண்டு நம்மளோட அழகராஜ் சார் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட ஆதி சார், சிவா சாரோட ஒரு சூப்பரான செல்ஃபி. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆபீஸ். நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் திங்க் பண்ணுவோம். என்ன திங்க் பண்ணுவோம்னா, பிரதர் பிரான்ச் ஆஃபீஸ்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்து ஊர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்க இப்ப ரீசென்ட் டைம் கூட நம்மளோட விழுப்புரம்ல ஒரு சூப்பரான ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தாட், என்னடா மதுரையில ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், மதுரை ஆஃபீஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகணும். என்னைக்காவது ஒரு நாள் போயிடணும்னு சொல்லிட்டு இது என்னோட டீம் வைரம் சார் அன்னைக்கு வந்து ஐடி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டீம். இன்னைக்கு என் டீம்லயே இருக்கிறதுலயே பெரிய டீம் இவரு கீழ தான் இருக்கு. ஆனா அவர் ஆக்டிவா இல்ல. ஓகே, அது வேற விஷயம். சோ இவரு கீழ தான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸா ஹேரிக்கு பரவிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பர்சனோட நம்மளோட இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆதி சாரோட நம்மளோட மதுரையில பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாங்க. சோ அதே லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் கேஷ் நம்மளோட கொடுக்கம்பட்டிலையும் சரி, நம்மளோட அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட் கேஷ்லாம் வந்து வாங்கணும். ஓகேங்களா. இது மட்டும் வந்து நம்ம மனோசரோட பூமி சார் நம்மளோட துந்துலிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபை வாங்கின விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் வந்து தான் பண்ணோம். ஓகேங்களா. இதை தாண்டி ரொம்ப மிகப்பெரிய அந்த ட்ரீம் அப்படிங்கிற பைக் அப்படிங்கிற விஷயம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ட்ரீம் வந்து தான் எப்படியாவது பைக் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. பட் அதுக்கான ஃபயர் அந்த வெறி இருக்கு இல்லையா, அது இருக்கான்னு கேட்டா இல்ல. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்மளோட ஆதிமோகன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த R15 V3 அப்படிங்கிற பைக் வந்து பார்த்தா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஆதி சாரை பார்க்கும்போது இந்த பைக் அப்படி ஒரு விஷயம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டோ எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ட்ரீமா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்காவது ஒரு நாள் இந்த பைக்கை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து வாங்கிலாம் ஓட்டியிருக்கோம். பட் நம்ம பைக்கா வந்து வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபீல்ட் ஒர்க் போகும்போதும் இந்த பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பைக். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஏன்னா இந்த பைக்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெறி அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா ஆதி சார் வந்து பாத்தீங்கன்னா எங்களை விட்டுருவாரு. எங்களை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா போவாங்க. எங்களோட டிரைவ் பண்ணும்போது அந்த பைக்கை பத்தி சொல்லும் போது அந்த பைக்கோட ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஓட்டி ஃபீல் பண்ணும் போதெல்லாம் எப்படியா அந்த பைக் வாங்கணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கூடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆதி சாரோட வீட்டுல பைக் எடுத்த ஒரு போட்டோஸ். ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட லேப்ல நம்மளோட நித்யா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண லேப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஒரு போட்டோவா இருக்கட்டும். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம், என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட முதல் வருமானம் ரூ. 600. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 நிறைய பேர் 600, 1800, 2000, 3000, 5000, 10,000, 5,000 நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிட்டோம். புரியுதுங்களா. நிறைய சம்பாதிச்சிட்டோம். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ தெரியல. நான் அந்த ரூ. 600 சம்பாதிக்க ஆவரேஜா ஒரு 3 மாசம் ஆச்சு. ரூ. 600 சம்பாதிக்க 3 மாசம் ஆச்சுங்க. நிறைய ப்ராசஸ் பண்ணோம். பட் நோ இன்கம். ஏன்னா கம்பெனில பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கோம். பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்போதான் கம்பெனி விட்டு வந்த ஒரு டே. ஓகேங்களா. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. இந்த 3600 இன்கம் எடுக்கிறதுக்கே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் அடிச்சா ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆயிடுச்சு. அந்த 3600 இன்கம் எடுக்க. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சீக்கிரமா வந்துருச்சு. பட் 3600 இன்கம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா அந்த டைம்ல இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சரி தாண்டி இன்கம் அப்படி விஷயத்தை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல கூட வந்து நடந்துச்சு. லாஸ்ட் சண்டே நம்மட மதுரையில சூப்பரான மாஸ் ஈவென்ட் அப்படி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாவ் ஈவென்ட் ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. பட் அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 100+ பீப்புள்ஸ் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியோ கிராண்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. ஓகேங்களா. அந்த ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண ஒரு போட்டோ. ஸோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா போகும்போது நான் எந்த அச்சீவ்மெண்ட்டுமே முடிக்கல. எந்த அச்சீவ்மெண்ட்டுமே முடிக்கல. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல நடந்துச்சு. நம்மளோட சிடிஸ் நம்மளோட டோட்டல் எம்பே டீம்ல ஒரு சில சிடிஸ் வச்சு வந்து நடந்தாங்க. சாதி சார், மகராஜன் சார், சரவணன் சார்,
ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டி மேகனா மேம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பர்சன்ஸோட வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா வச்சு சேர்த்து வச்சு அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க. எப்போ 100 பீப்புள் மீட்டிங் அதர் டீமை சேர்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். பட் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 500 பீப்புள் மீட்டிங்கே சிங்கிள் டீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிக்கப்போ இந்த ரெகனைஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆசை. இன்னைக்கு டைமண்ட் ஆக்டர்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆசையோட தான் அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு இந்த போட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது. ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறோம் விஷயத்தா நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் இருந்தா தான் சம்பாதிக்க முடியும், ஒர்க்கே பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி தான் என்ஜாய்மெண்ட் அப்படி விஷயத்துக்கு பஞ்சமே இல்லாம இன்னைக்கு அழகர்கோயில் தான் எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அழகர்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. நம்மளோட ஆதி சாரோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு தான் நிறைய என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் தடைகளுக்கு அப்புறம் நிறைய ப்ராசஸிங்க்கு அப்புறம் இந்த கோர் லீடர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட இந்த இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்த நாள் செப்டம்பர் 17 நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ நான் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கோர் லீடர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்லாம் வந்து கிடைச்சிச்சு. பட் இந்த கோர் லீடர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸா சம்பாரிச்சிட்டேன், அது வேற விஷயம். பட் இந்த கோர் லீடர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் ஈஸியாலாம் கிடைக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் QSA அப்படி விஷயம் நான் முடிக்கவே இல்லை, டேரக்டா கோர் லீடர் அப்படி விஷயம் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த QSA அப்படி விஷயம் தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். ஒரு சைடு ஐடி வரும், ஒரு சைடு 5 ஐடி வந்துடும், அன்னைக்கு 5 ஐடி தான் ஓகேங்களா. ஒரு சைடு 5 ஐடி வந்துடும், இன்னொரு சைடு 4 ஐடி தான் வரும். இன்னொரு ஒரு சைடு ஐடி வந்துடும், ஒரு சைடு ஐடியா வராது. இல்ல 2 சைடு வந்து ஐடி வந்துடும், ஒவ்வொரு ஐடியா பெண்டிங்ல நிற்கும். இந்த மாதிரி நிறைய தடைகளுக்கு அப்புறம் நான் ஆதி சேட்ட ஒரு டைம் பேசும்போது, அண்ணா எனக்கு அச்சீவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லாதீங்கண்ணா, ஏன்னா நான் அச்சீவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு ஐடி வருது, ஒரு சைடு ஐடி வரல, அதுவும் வந்து 4-5 மாசமா நடந்துட்டு இருக்குண்ணா, எனக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு ராசியே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆதி சேட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது சரி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நீ வந்து அச்சீவ்மெண்ட் ராசியே இல்லடா அப்படிலாம் சொன்னில அப்படின்னாங்க. ஸோ அப்படி எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ராசியே இல்லைன்னு சொன்ன ஒரு பர்சன் ஒரு இந்த ஸ்டேஜ்ல இந்த கோர் லீடர் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் முடிச்சேன். இந்த முடிச்ச வாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த முடிச்ச வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதிசார் ஊர்ல திருவிழா ஓகேங்களா. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு திருவிழா தான் ஆதிசார் ஊர்ல. ஸோ ஆதிசார் ஊர்ல வந்து பார்த்தா திருவிழா நடக்கும்போது இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா ஊர்ல ஆதிசார் வீட்ல எல்லாம் ட்ரீம் லிஸ்ட் ஒட்டிருந்துச்சு. காரு, பைக், R15 பைக், அது வீடு, மேரேஜ் எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி நிறைய ட்ரீம் லிஸ்ட் ஒட்டிருந்துச்சு. அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா சிவா சார் பக்கத்து ஊர் தான், உங்க ஊர் பக்கத்து ஊரு. சிவா சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவா சார் வீட்டுக்கு போகும்போதும் சிவா சார் வீட்லயும் ஒட்டிருந்துச்சு. நிஞ்சா பைக், அது இது சேவிங்ஸ், வீடு இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் லிஸ்ட் ஒட்டிருந்துச்சு. பட் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய மீட்டிங்ல, ட்ரீம் லிஸ்ட் ஒட்டுங்க, உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன ட்ரீம் வேணுமோ அந்த ட்ரீமை ஸோ வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது எவ்வளவு பிரைஸ், அதை நீ என்னைக்கு அச்சீவ் பண்ண போற, ஸோ அதை வந்து எவ்வளவு நாளைக்குள்ள அச்சீவ் பண்ணும் அப்படி விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன், கால்குலேட் பண்ணி ஒட்டி விடா அப்படின்னு சொன்னாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் கரெக்ட் தானே, என்னத்த ட்ரீம் லிஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போறோம், அதை ஒட்டியா நமக்கு ரிசல்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி திங்க் பண்ண ஒரு பர்சன் நானு. அப்படிங்கப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருவிழாக்கு அந்த உங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆசை, என்னடா என்னடா ஒவ்வொரு வீட்லயா ஒட்டி ஒட்டிட்டு இருக்காங்க, எல்லா லீடர்ஸும் சொல்றாங்க, சரி நம்மளும் ஒட்டி பாத்துருமே, நம்மளும் ஒட்டி பாத்துருமேன்னு சொல்லிட்டு திருவிழா முடிஞ்ச மறுநாள் நான் வந்து பாத்தீங்க வெறும் நிறையலாம் இல்லைங்க, வெறும் 50 ரூபா ஒரு டேப் வாங்கினேன், டபுள் டேப் வாங்கினேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 30-40 ரூபா இழுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ 50 ரூபா செலவு பண்ணி என் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேப் அப்படி விஷயம் தான் ஒட்டினேன். என்னோட பைக்கு, ஒரு கோல்டு, ஒரு சேவிங்ஸ்க்கு தான் ஒட்டினேன், விவசாயம் இல்ல. பட் அந்த ஒட்டின நாள்ல இருந்து நான் படுத்துட்டு தூங்கிட்டேன். ஏன்னா திருவிழால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணோம், தூங்கலாம் இல்ல. ஸோ அப்படி எப்போ தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாரி காலையில வந்து தூங்குறேன். சாயந்தரம் எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,500 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்னு ஒரு மெசேஜ் வருது. எனக்கு ஒரு ஷாக்கு, யாரா போட்டு விட்டான்னு தெரியல, போடல. ஏன்னா ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா போடல. ஸோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு டவுட், ஐயோ யாரு போட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ நைட் ஒரு பர்சன் கால் பண்றாங்க, பிரதர் நீங்க வந்து மணி பிரதர் தானே, ஸோ வந்து பார்த்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 17,500 அமௌண்ட் போட்டுருக்கீங்க பிரதர், என்னோட 5 ஐடி பிரதர், நீங்க ஒரு ஐடி போட்டா கம்மியா சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால 5 ஐடி போட்டு வந்து என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க பிரதர், கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த பர்சன் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், நல்லா புரியும், சென்னையில இருக்காங்க, இன்ன வரைக்கும் சென்னையில இருக்காங்க, பார்க்க முடியல, இன்ன வரைக்கும் மீட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, 5 ஐடி போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து அடுத்தடுத்து அந்த வாரம் ஓப்பனா சொல்றேங்க, சீரியஸா அதோட கோச்சு கூடாது. ஸோ அந்த வீக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கூட, ஒரு பிரசன்டேஷன் கூட பண்ணல.
ஆனா அந்த வீக் நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய பண்ணிருப்பேன்ல, இன்விடேஷன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் மல்டிபிள் பேசியிருப்போம், ஃபாலோ அப்ல பேசியிருப்போம்ல. அவங்க எல்லாருமே அந்த வாரம் ஐடி போட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து அவங்களா கால் பண்ணி ஐடி போட்டாங்க. நான் பேசினவங்கலாம் ஐடி போட்டாங்க. So அந்த மாதிரி சூழ்நிலை இந்த கோர் லீடர் அப்படி அச்சீவ்மெண்ட் முடிச்சேன். லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட். நான் இந்த அச்சீவ்மெண்ட்காக நான் நிறைய ஏங்கியிருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டா ஹோட்டல்ல ஸோ அந்த மாதிரி இப்போ மீட்டிங் பண்ணாங்க இல்லையா அந்த ஹோட்டல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் அழகராஜா சார், நம்மளோட ஆதி சார், ஸோ வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நைட்டே ஒர்க் அவுட் பண்ணோம். ஏன்னா இப்பயும் வந்து பார்த்தா என்ன பண்ணோம்னா சீசன் இந்த மீட்டிங்லாம் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி. அப்பெல்லாம் அதுதான் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ வந்து அந்த டைம் டீ காஃபி சாப்பிடும்போது இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாவெண்டா ஹோட்டல் ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், வந்திருப்பீங்க எல்லாரும். இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் கிடைச்ச ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் ஈஸியெல்லாம் கிடைக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி. பட் ஈஸியெல்லாம் கிடைக்கல இல்ல. எனக்கு எல்லாருமே வந்து சக்சஸை பார்ப்போம். இடி போஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் மனுஷா ஈடியா இருக்காருப்பா, அவர் ஐடியா இருப்பாருப்பா, அவருக்கு இன்கம் ப்ரூஃப் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்போம் இல்லையா, சக்சஸை மட்டும் பார்ப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு இன்செல்ட் இருக்கு சரிங்களா, அதையும் ஷேர் பண்றேன். ஸோ ஒரு சிஎல் முடிச்சுட்டு சிஎலுக்கும் இந்த இடி ஆகுற மீட்டிங்க்கும் இடைப்பட்ட ஒரு மீட்டிங், சிஎல் நான் ரெகனைஸ் வாங்கின மீட்டிங்க்கும் இந்த இடியான மீட்டிங்க்கும் இடைப்பட்ட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல இடி ப்ரொமோஷன் இருந்துச்சு ஓகேங்களா. ஆனா நான் சிஎல் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா R15 பைக் வாங்கியிருந்தேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,50,000 பக்கம் இன்கம் சம்பாரிச்சிருந்தேன். சூப்பரான குவாலிட்டி, எல்லா குவாலிட்டியுமே இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னா டிஎல் டீம் லீடர்னு ஒரு போஸ்ட் அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டீம் லீடர் அவங்க அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால முடிக்க முடியல. ஒரு சில விஷயத்தால மிஸ் ஆயிடுச்சு. அந்த டீம் லீடர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் முடிக்காததுனால எனக்கு இடி போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆச்சு. எல்லா குவாலிட்டியுமே இருக்கு, இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கோர் லீடரா டீம் ஃபினிஷ்ல ஒரு கோர் லீடரா இருந்து அச்சீவ் பண்ண முதல் பர்சன் நான் தான். புரியுதுங்களா, பைக் அச்சீவ் பண்ண ஒரு பர்சன். ஸோ அப்படிங்கப்போ எல்லா ப்ரூஃப்மே இருக்கு, எல்லா குவாலிட்டி எல்லாமே இருக்கு, ஹோஸ்ட் பெஸ்டா ஹோஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் இல்ல. ஸோ எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாயிருச்சு. கடைசி வரையும் ஒரு நம்பிக்கை இருக்கு கூட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் கூப்பிடல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தோட கண்ணீரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் விட்டு வெளியே வந்தேன். இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுவாங்க இல்லையா, பிரதர் இது நமக்கு கிடைக்கல, என்னத்த இதை பண்ணிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அந்த ஹாலை விட்டு வெளியே வந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் திங்க் பண்ணேன். வெளியே வந்த செகண்ட்ல நமக்கு ஒரு விஷயம் டிஎல் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் இல்லாததுனால எனக்கு ஒதுக்குனாங்கல்ல, எல்லா தகுதி இருந்துச்சுல்ல, அந்த ஒரு தகுதி இல்லாதனால என்ன தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் ஒதுக்குனாங்கல்ல. அதே விஷயம் அடுத்த மீட்டிங்ல, அதே விஷயம் அடுத்த மீட்டிங்ல யாருமே வந்து தடுக்க முடியாத அளவுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் லெவல் அச்சீவ்மெண்ட் முடிச்சு நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வெளியே போனேன். அதே விஷயம் 2 வாரம் எக்ஸாக்டா 2 வீக்ஸ்ல. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் லீடர் அப்படி அச்சீவ்மெண்ட் முடிச்சு அடுத்தடுத்த வாரம் 10,000 5,000 அப்படிங்கிற விஷயம் இன்கம் போச்சு. 3,00,000 தொட்டுச்சு. இன்கம் 3,00,000 தொட்டுச்சு. அடுத்த போஸ்டிங்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் வாங்கினப்போ மீட்டிங் நம்ம மகாராஜன் சார், செல்வகுமார் சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா இந்த பர்சனை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இந்த பர்சன் வந்து கம்பெனில ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்க ஓகேங்களா. கோயம்புத்தூர்ல வந்து தான் மிகப்பெரிய டீம் வச்சிருக்காங்க. இந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஇடி போஸ்டிங் வாங்கும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் சிஇடி கொடுத்தாங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஇடி அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ அதே விஷயம் இன்னைக்கு விபி ஆகும்போது இன்னைக்கு வந்து கம்பெனில ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, யாரெல்லாம் விபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு விபி, என்ன ஆனாலும் செல்வா சாருக்கு விபி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இவங்க கிரியேட் பண்ணாங்க. இவங்கள பார்த்தா வந்து நான் மோட்டிவேஷன் ஆகும் ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா நம்மளால ஒரு இடத்துல ஒதுக்குறாங்க அப்படின்னா அடுத்த தடவை யாருமே ஒதுக்கத்துக்கு ஒரு ரீசன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் எனக்கு அந்த மாதிரி இன்ன வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்காங்க. நீ பெஸ்டா, நீ நிறைய பேர் டீம் வச்சிருக்காங்க, நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிச்சிட்டாங்க. நீங்க வந்து கேடிஎம் பைக் வாங்கின ஒரு பர்சன், இந்த மாதிரி பர்சனோட தான் நேர்ல மீட் பண்ணும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே சேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம், ஏன்னா இந்த முதல் மீட்டிங்க்கு நான் போகும்போது 2 பேர், வைரம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் சார், 2 பேர் தான் வந்து வந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் போகும்போது யாருமே இல்லையா, டீம் இன்ஆக்டிவ். அடுத்த மீட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வாங்கினப்போ என்னோட டீம் கண்டிப்பா தான் அன்னைக்கு மதுரையில தூத்துக்குடியில நிறைய டீம் இருந்துச்சு. ஸோ அது லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மதுரையில சுத்தி பார்த்தாச்சு, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர் ஆயிட்டோம், என்ன பண்ணும் வெளியே போய் சுத்தி பார்த்துருவோம். எல்லாம் ஆஃப்லைன் ஷோ அப்பதான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண டைம்ல வந்து நம்ம ஆஃப்லைன் ஷோடையும் ஹெட் ஆஃபீஸையும் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து பார்த்தோன்னா போயிருந்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சுரேன் சார் வந்து பார்த்தோன்னா அந்த வீடு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பால் காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தோம்.
ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு போட்டோ. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு நாள் லைஃப்லயே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நவ். ஓகேங்களா? ஸ்டில் நவ் இல்ல, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் ஆகுற நாள் வந்தா கூட அந்த நாள் அந்த கடைசி செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டேன். மே 11. ஸோ வந்து லைஃப்ல நிறைய மெமரிஸை ஸோ வந்து கிரியேட் பண்ண ஒரு நாள். கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப மெமரபிள் டேவா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னிவல் தாண்டி 3 கார் அச்சீவ் பண்ணாங்க நம்ம மதுரையில வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய பர்சன்ஸ். 3 கார் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு செரிமனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்டிஸ், எல்லா எஃப்டிஸ், எல்லா விபிஸ், நம்மளோட மனோஜ் சார், ஆதி சார், நித்யா மேம், ஸோ எல்லா லீடர்ஸுமே நம்ம டீம் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க போயிருந்தோம். ஓகேங்களா? அந்த டைம்ல எடுத்த ஒரு போட்டோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பைக் அச்சீவர்ஸ் நம்ம டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆக்டர் ஆயிட்டோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் பைக் அச்சீவ் பண்றாங்க. இப்படி கார்த்திகா மேம் வந்து பாத்தீங்கன்னா பிடில இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா பைக் அச்சீவ் பண்ணாங்க. இப்ப பைக் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு போயிட்டு அவங்க அந்த அந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு விஷயம் இருந்தா நமக்கும் வரும் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் பிரசென்ட் பண்ணிட்டு ஸோ சூப்பராக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தோம். ஸோ அதே சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்கே சார் சூப்பர் R15V4 அப்படிங்க பைக் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணாங்க. ஸோ நம்ம காளையார் கோயில் பக்கத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த நாளுமே வந்து பார்த்தா சூப்பர் ஹாப்பியா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர்ஸோட அண்ட் சேம் டைம் நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டர்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு. இதை தாண்டி அந்த சேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து லைஃப்ல ஸோ பர்சனலாவும் சரி பிசினஸ்லயும் சரி ரொம்ப ஒரு பிடிச்ச பர்சன்ஸ் எனக்கு சூப்பரா கைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் பர்சனலா. ஓகேங்களா? நீங்க வந்து அவ்வளவு சூப்பரா ஒரு சொல்லுவாங்க வெல் விஷயம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்சன். ஸோ அவங்களோட ஒரு சூப்பரான செல்ஃபி. இதை தாண்டி வந்து நம்மளோட ஜமால் மிலான் மேம். ஸோ சீரியஸா அந்த சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கே ஒரு பொறாமையா இருக்கும். என்னடா 24 வயசு பொண்ணு அதுவும் முஸ்லீம் சமூகத்துல இருந்து இன்னைக்கு இந்த பிசினஸ் வெறித்தனமா எடுத்து பண்ணுது. போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசிவன்லயே தான் ஹோஸ்ட் பண்ணும். மீட்டிங்லயே அதான் ஹோஸ்ட் பண்ணும். ஸோ அப்படிப்போ நமக்கா திங்க் பண்ணும், யாரா அந்த பொண்ணு பொண்ணா இருந்து இவ்வளவு பேசுது, நம்ம பையெல்லாம் பேச முடியாதான்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகி நான் இன்னைக்கு வரைக்கும் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்ம பெஸ்டா பண்றதுக்கான ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜமால் மேம் தான். ஸோ வந்து பார்த்தா அந்த பர்சனும் இன்னைக்கு பர்சனலாவும் சரி சூப்பரா வந்து பார்த்தா சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னைக்கு ஓன் சிஸ்டர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சுத்துல மதுரை மாஸ் ஈவெண்ட்ல ஒரு போட்டோ எடுத்த போட்டோவா இருக்கட்டும். இதை தாண்டி நம்ம டீம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொள்ளாச்சியில ஒரு சூப்பரான ஒரு டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தோம். நம்மளோட பவித்ரா மேம், நந்தினி மேம், நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருந்தோம். அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதுரை மாஸ் ஈவெண்ட்டுக்கு அவங்க எல்லாம் கார்ல வந்தாங்க. ஓகேங்களா? கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேலம் டீம். சேலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டீம் அப்படி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம். ஸோ அந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நிற்கும் போது அந்த ஒரு போட்டோவா இருக்கட்டும். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ ஹாலில் இன்னைக்கு சேலம் டீம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொள்ளாச்சி டீமோட சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபியா இருக்கட்டும். அதெல்லாம் மாஸ் ஈவெண்ட் நடந்த விஷயம். இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கரிங். இந்த ஆங்கரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைப்போம் என்ன நினைப்போம்னா நம்மளோட ஜமால் மேம், தனுஷா மேம், இதை தாண்டி வந்து பார்த்தா நம்ம எல்கே சார், சிவா சார்லாம் வந்து பார்த்தா அந்த விஷயத்த மைக்கு பிடிச்சி பேசும்போது நமக்குலாம் அந்த மைக்கு பிடிச்சி பேச முடியாதா, அது வாய்ப்பு கிடைச்சதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு நாளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெமரபிள் ஒரு டேல வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. October 31 லாஸ்ட் இயர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாள். அதான் சொல்லல ஒவ்வொரு மெமரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மெமரபிள் டே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமையுது. இந்த விஷயம் வந்து நம்மளோட சிவகங்கையில் நடந்த LTP லீடர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு பிக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இதுல வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நம்ம மகாராஜா சார், நம்ம நித்யா மேம், நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நம்ம லீடர்ஸா எப்படி மாறுறது அப்படின்னு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் இந்த LTP ப்ரோக்ராம் விஷயம். இதை தாண்டி சென்னையில ஸோ நம்மளோட 5th anniversary செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு நம்மளோட நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு மெகா ஈவெண்ட் நம்ம கம்பெனிலே 10,000 12,000 பேரை வச்சு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சிருந்தாங்க 5th anniversary செலிப்ரேஷனா. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல இருந்து நிறைய பர்சன்ஸ் போயிருந்தோம். நம்மளோட கண்ணன் சார், நித்யா மேம், ஏதாச்சும் யோகேஷி மேம், பாரதி மேம், நந்தினி மேம், ராஜேஷ் கண்ணன் சார், நீலகண்ணன் சார், தங்கதுரை சார், இந்த மாதிரி நம்ம டீம்ல நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பஸ்ல வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்க்கும்போதே. இது தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 5th anniversary-க்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈடிஸ்க்கு மட்டும் ஒரு சூப்பரான ஈவெண்ட் வச்சிருந்தாங்க நம்மளோட சென்னையில். ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்னா ஃபோட் ஷூட் போட்டுலாம் சூப்பராக போயிருந்த ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் வீக்ல போகுது நிறைய சம்பாதிக்கும் அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா நம்ம டீம் ஃபீஸ்ல என்ஜாய்மெண்ட் அப்படி விஷயம் இருக்கு, ஆக்சஸ்லயே என்ஜாய்மெண்ட் அப்படி விஷயம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிசயத்துல நம்ம நித்யா மேம் ஆதித்யா இந்த மாதிரி நிறைய நம்ம டீம் ஃபீஸ் டோட்டலா ஒரு சில டாஸ்க்லாம் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்ண பர்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிசயம் ட்ரிப்பு கூட்டு போயிருந்தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட், செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஸோ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்னா என்ஜாய் பண்ணுவோம். செம்ம ஹாப்பியா போச்சு. ஸோ இதே சேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குவோம் இல்லையா? அச்சீவ்மெண்ட் முடிச்சு காயின் வாங்குவோம்ல. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? எங்களுக்குலாம் அந்த காயின் கொடுக்கல. சீரியஸா சொல்ல போனா சிஎலுக்குலாம் முடிச்சப்போலாம் காயின் கொடுக்கல. டிஎல் முடிச்சப்போ 15 கிராம் காயின் கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காயின்லாம் இல்லை எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிப்போ ஆனா நான் இந்த காயின்லாம் வந்து நாங்க கொடுத்த காயின்ஸ் இன்னைக்கு என்னோட என்னோட டீம்ல நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க. அது எல்ஓன்ல அப்ப கிடையாது. கியூஎஸ் சிஎல் டிஎல் அந்த மாதிரிலாம் நிறைய அச்சீவ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்த விஷயமா இதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம மனோஸ் டீம்ல இருந்து டோட்டல் டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காயின் கொடுத்த ஒரு விஷயம் கிலோ கணக்குல வாங்கி கொடுத்தோம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கிராம் கணக்குல இல்ல கிலோ கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணோம் மதுரை மாசி இவெண்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஷீல்டு நீங்க வந்து ஷீல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குலாம் ஆசையா இருக்கும். சீரியஸா சொல்றேங்க. இந்த டிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பட் ரெகக்னைஸ் நடக்கல. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா டிஎல் அந்த ஷீல்டு கொடுக்கல. ஆனா ஷீல்டு வாங்கணும் ஆசை. நம்மளும் ஒரு ஷீல்டு வாங்கணும். அதான் சொல்லல ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இல்ல இதெல்லாம் வாங்கினது இல்லைங்க. ஓப்பனா சொல்ல போனா நானா நீ கம்பெனில ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இந்த விஷயம்லாம் ஒரு ஆசையா கனவாவே போயிரும் அப்படின்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு ஷீல்டுலாம் அதான் வீட்டுல பார்த்தோம்னா எங்க அம்மாலாம் சொல்றாங்க அன்னைக்கு இந்த இந்த தடவை ஒரு 2 ஷீல்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? வீட்டுல வைக்கும்போது சொல்றாங்க, ஏன்டா இந்த ஷீல்டு எல்லாம் இவ்வளவு அடிக்கடிக்கு பீரோ வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஏன்டாச்சும் ஒரு 10ல இருந்து 15 ஷீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் கிடக்கு. மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 15 ஷீல்டுக்கு மேலதான். ஓகேங்களா? இதை தாண்டி சூப்பரான ஒரு கோல்டு கிரான் தெரியும்னு நினைக்கிறேன். கோல்டு காயின் 1 கிராம் கோல்டு காயின் வந்து நான் டைமண்ட் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் பண்ண அன்னைக்கு ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிஃப்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு போட்டோவா இருக்கட்டும். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ ஷீல்ட் டைமண்ட் ஆக்டர் அந்த ஷீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப 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 லைக் பண்ணி நானா டிசைன் பண்ணேன். நானா டிசைட் பண்ணேன் இந்த விஷயத்துக்குலாம். ஸோ இந்த தடவை ஷீல்டு நடந்ததுக்கும் நான் தான் டிசைட் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி டிசைன் பண்ணி சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணோம். ஸோ இது மட்டும் இல்லாம இது காயினோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ஜாய்மெண்ட். இந்த என்ஜாய்மெண்ட்லாம் ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பணத்தை பத்தி கவலையே இல்லாம எக்ஸிக்யூட் ஆக்டர் வந்தோம். நிறைய டீமு சூப்பரான ஒரு இன்கம், சூப்பரான அச்சீவ்மெண்ட், போஸ்டிங், ஷீல்டு எல்லாமே கிடைச்சிச்சு. எல்லாமே எங்க ஓப்பனா சொல்லப்போனா லைஃப்ல சூப்பரான விஷயம் நிறைய கிடைச்சிச்சு. ஓகேங்களா? பட் வந்து பார்த்தா நம்ம யூனிவர்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. கொடுப்போம். என்ன கொடுக்கும்னா நல்லா சந்தோஷம் கொடுக்கும்போது ஒரு டவுன் கொடுக்கும். இது பீக் டைம். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க போய் செம்ம என்ஜாய்மெண்ட் கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த டைம்ல பீக்ல இருந்துச்சு பிசினஸும் பீக்ல இருந்துச்சு, பர்சனலும் பீக்ல இருந்துச்சு. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பீக்ல இருக்கும்போது ஒரு இறக்கம் கண்டிப்பா வரும்ல. மிகப்பெரிய ஒரு இறக்கம். ஸோ வந்து பார்த்தா ஜனவரி 17 லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள். 2024 பொங்கல் முடிச்ச மறுநாள். ஸோ மாட்டு பொங்கல் முடிச்ச மறுநாள். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 17 நாள் கோமால இருந்து ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு வந்தோம். நிறைய இன்சிடென்ட்ங்க. இந்த 17 நாள் எனக்கு வந்து பார்த்தா எதுவுமே ஞாபகமே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய டேஸ் இப்பயும் ஞாபகம்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெயினோட முகத்துல நிறைய தழும்போட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்தோம். சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட் நடந்துட்டு ஒரு 43 நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட முடியல. காசு நிறைய இருக்கும், இன்கம்லாம் நிறைய வரும். பட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. எனக்கு நிறைய டென்ஷன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணாத நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நல்லா இருக்கும்போது கூட ப்ராப்ளம்ஸ் வராது. என்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாமையோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச முடியாம பார்க்க முடியாம இருக்கோம்ல, அன்னைக்குதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் தானா கிரியேட் ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோட அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட முடியல. அதே ஒரு பெரிய ப்ரெஷர். ஸோ அந்த 43 நாள் சாப்பிடவே முடியல. அப்புறம் சாப்பிட்டா மார்ச் 13 வரைக்கும் வந்து சாப்பிட முடியல. ஏன்னா பல்லுல கட்டி இருந்தாங்க. தண்ணி மட்டும் தான் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளைன்ஸ்ல என்ன பண்ணாங்க, ஆதித்ய மனோஜ் எல்லாம் சொன்னாங்க, நீ பிசினஸ் பண்ணாத தம்பி. ஸோ வந்து இப்போதான் அந்த டைம்ல நீ வந்து பெருசா ரிஸ்க் எடுக்காத, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு ஒரு மைண்ட் செட், ஏன்னா பிசினஸ்ல பீக்ல விட்டு வந்திருக்கோம். நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸா சம்பாதிச்சிட்டோம், நிறைய அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கோம், நிறைய டீம் வச்சிருக்கோம். நம்ம என்ன விட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டீம்லாம் திரும்பி பார்த்தா ஜீரோ. ஓப்பனா சொல்றேங்க. அந்த டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்ண டைம்ல
பிப்ரவரி 3-4 அந்த டைம் தான் என்னோட டீம் ஸ்ட்ரென்த் 0. இன்னைக்கு எம்என் ஃபேமிலின்னு ஒரு பர்சன் வர்றாங்க இல்லையா, அன்னைக்கு எம்என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு 50 பேர் 65 பேர் வச்சு நான் செஷன் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு நாள் செஷனுக்குள்ள நான் போகும்போது எம்என்னு டைப் பண்றேன். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை, சீரியஸா சொல்றேன், யாருமே இல்லை. அடுத்த நாள் ட்ரை பண்ணி ஒரே ஒரு பர்சன் இப்படிதான் வந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. யாரையும் போய் வந்து பார்த்தா நீ ஏன் வேலை பார்க்கல, ஐடியா எடுக்கல, டீம் ஆக்டிவா இல்லை, இதெல்லாம் நான் கேட்க விரும்பவே இல்லை. சரி ஓகே, நம்ம நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நம்ம 17 நாள் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தலையெழுத்து தானான்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்றோம். ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு டிராபேக் வருது. என்ன டிராபேக்னா, எங்க வீட்டுல ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, நீ இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு 7 lakhs செலவு பண்ணிருக்காங்க, என்னை காப்பாத்திருக்காங்கல்ல. அப்போ அவங்க எங்களோட அக்கறையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த பிசினஸ் நீ பண்ணக்கூடாது, நீ வேலைக்கு கூட போக வேணாம், நீ சம்பாதிக்க கூட வேணாம், ஆனா இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. நீ பேசுனீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், மறுபடியும் 1 lakh செலவு பண்ணி என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அந்த பிளேட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்கள சொன்னாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா என்னால விட முடியல. ஏன்னா நம்ம நம்பி நிறைய பேர் அமௌண்ட் போட்டிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய நாலேஜ் எடுத்திருக்கோம். சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன். எங்க அம்மா கிட்ட எங்க குடும்பத்தை அப்படியே சுத்தி உட்காந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அம்மா நீ இந்த பிசினஸை விட சொல்றேம்மா, விட விட முடியுமா முடியலான்னு எனக்கு தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பிசினஸ்ல ஜெயிச்சேனா தோத்தனான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது, தோத்துட்டேன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து நடுவுல நிக்கிறேன். இன்னும் 1 வருஷம் டைம் கொடு, நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறான்னு பாரு. ஒரே இப்படியே சொன்னேன், எனக்கு 1 வருஷம் டைம் கொடு, நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறான்னு பாரு. அப்படி தோத்துட்டேன்னா அந்த பிசினஸ் வெளியே போறேன், ஜெயிச்சுட்டேன்னா வாழ்க்கை ஃபுல்லா அந்த பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே சொன்னேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இவனை எப்படா திருத்த முடியும்னு சொல்லிட்டு திட்டிட்டே புலம்பிட்டு விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதையும் தாண்டி ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஃபோட்டோஸ் எஸ் கிடைச்சிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்த ஒரு நாள், நம்மளோட லவ்வர்ஸ் டே February 14 வந்து பாத்தீங்க அப்புறம் நம்மளோட வீட்டை விட்டு வெளியே விடல. பைக் இருக்கு, பைக் ஓட்ட விடல. ஏன்னா ஓட்டுனது ஆயிரும், விருந்துட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட விடல. February 14 ஸோ வந்து பாத்தீங்க அப்புறம் மதுரையில வைஸ் பிரசிடென்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு கவுன்சிலிங் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே வெளியே வர்றேன். வீட்டை விட்டு வெளியே வரேன்னா ரொம்ப தூரம் லாங் டைம் டிராவலுக்கு வந்து பாத்தீங்க அப்புறம் அதான் வெளியே வரேன். தனியாளா அந்த பைக்கை வந்து பாத்தீங்க அப்புறம் ஓட்டிட்டு வந்தேன். இன்னைக்குதான் வந்து பார்த்தா இந்த டைம்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்சல்ட்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, நம்ம அந்த ஹோட்டல் முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஈவெண்ட் முடிச்சு சாப்பாடு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில நிறைய காசு இருக்கு, 10,000 15,000 நிறைய இருக்கு. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் போறோம், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் போறோம், நல்ல சூப்பரான ஹோட்டல், ஏசி ஹோட்டல் போறோம். எல்லாருமே சாப்பிடுறாங்க, நிறைய ஈடிஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறாங்க. பட் என்னால சாப்பிட முடியல. வெறும் 10 ரூபா சோடா அந்த இடத்துல இருந்து தான் சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தேன். அன்னைக்கு தான் நினைச்சேன், நீ நம்ம நிறைய சாப்பிடாம நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம்டா, என்னத்த சாக்ரிஃபைஸ், என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா ஜூஸை குடிச்ச அன்னைக்கு தான் நினைச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் எந்த சாப்பாடுமே ஒதுக்காம சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரே விஷயம் தான், சிம்பிளா அந்த இடத்துல ஒரே சின்ன விஷயம் நான் கம்ப்ளீட் ரிக்வஸ்டா வச்சுக்கேன், சாப்பிட்டுருங்க. என்ன வேலை கிடந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு ஒர்க் அப் பண்ணுங்க. ஏன்னா சாப்பிடாம ஒர்க் பண்றோம் அப்படின்னா முதல்ல மைண்ட் டென்ஷனா இருக்கும், பசியில வந்து இருக்கோம்னா மைண்ட் யோசிக்கும், அதே சேம் டைம் ப்ரெஷரும் வரும். ஓகேங்களா, சாப்பிட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடா என்ன பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்சல் தான் வந்து ஒவ்வொரு இடத்துல என்னை வளர்த்துச்சு. February 14 ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஒரு ஈடி கூட இண்டிவிஜுவல் ஒரு ஐடி எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு. ஒரு அன்னைக்கு அதே இதே இன்சல்ட் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. February 14 ஒரு ஐடி கூட எடுக்க முடியாதான்னு சொன்னாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க. அடுத்து February 15 காலையில 8 மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். காலையில 8 மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 10 மணிக்கு இண்டிவிஜுவல் எடுத்துட்டு தான் சாப்பிட்டேன். சாப்பிட முடியல, தண்ணி தான் குடிச்சேன். அந்த அந்த 2 மணி நேரம் தண்ணி தான் கொண்டாந்து கொடுத்தாங்க, ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க, அதை பண்றா இதை சாப்பிட்றா. எனக்கு எதுவுமே என்ன ஐடி எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஓப்பனா சொல்றேன், 3 வாரம் நெல் பிவி, 3 வாரம் நெல் பிவில நான் ஐடி ஆயிட்டு கொண்டாந்தே இல்லை. 3 வாரம் நெல் பிவியா நான் கொண்டாந்தே இல்லை. அந்த வாரம் வந்து நெல் பிவி நான் டீம்லாம் இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் இந்த டைம். ஸோ அப்படி எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக் நான் முடிவு பண்ணேன், அன்னைக்கு முடிவு பண்ணேன், எடுத்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, சவால் விடுறாங்கல்ல, எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2 மணி நேரம் ஐடி சிண்டி எடுத்துட்டு தான்
தண்ணியே குடிச்சேன், ஜூஸே குடிச்சேன். ஓகேங்களா. நீங்க நிறைய பேர் வந்து பார்த்தா திங்க் பண்றோம். நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க. ஒரு ஐடி எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, 6 ரூபாய் எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்ப சொல்றதெல்லாம் உங்க திட்டுறதுக்காக கிடையாது. அப்படியாவது வேலை பார்த்துருவீங்களா? அப்படியாவது ஒரு ஐடி எடுத்து 6 சம்பாரிச்சுவீங்களா? அப்படியே ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சுவீங்களாங்கிற ஒரு ஒரு நட்பாசைன்னு சொல்லுவாங்களா? அந்த நட்பாசைலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட திண்டுக்கல்ல நம்மளோட கௌசல்யா மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட் பண்ணியிருந்தோம். சிவா சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா அங்க போயிருந்தோம். ஓகேங்களா. அந்த போட்டோவா இருக்கட்டும். இதை தாண்டி நம்ம மதுரை மாஸ் ஈவென்ட் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாஸ் ஈவெண்ட்ல நம்ம பிரியா மேம், நம்ம திவ்யா மேம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேம் தான் வச்சிருந்தாங்க. 2 நாள் தான் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த டைம்ல நம்மளோட திவ்யா மேம், நம்மளோட திவ்யா மேம் ஹஸ்பண்ட், நம்மளோட கௌசல்யா மேம், நித்யா மேமோட சூப்பரான போட்டோவா இருக்கட்டும். இதை தாண்டி நம்ம டான் பாஸ்கர் சாரோட சூப்பரான ஒரு போட்டோ வந்து தான் எடுத்திருந்தோம். இதை தாண்டி ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹோம் மீட்டிங் அப்படின்னா நிறைய பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னன்னா விழுப்புரத்துல ஹோம் மீட்டிங் பண்ணியிருந்தோம். பக்கத்துல சுத்தி சுத்தி பண்ணியிருக்கோம். ஹையஸ்டா வந்து நம்ம சேலத்துல பண்ணியிருக்கோம். ஹையஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் பண்ணி நம்மளோட திவ்யா மேம் சைட்ல விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஹோம் மீட்டிங் பண்ணோம். சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் மீட்டிங் நிறைய தடைகளை தாண்டி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா அந்த டைம்ல எங்க ஊர் திருவிழா 15 நாள் ஊர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மெயினான திருவிழா, தேரோட்டம்னு சொல்லுவாங்களே, அன்னைக்கு தான் பெரிய திருவிழா. பட் அந்த தேரோட்டத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேமேங்கிற ஒரு காரணத்துக்காக 10,000 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி கார்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்க் பண்றீங்க. பிரதர் என்ன பிரதர், எனக்கு வந்து திருவிழா எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா, அந்த என்னோட குடும்பம், என்னோட ஃபங்க்ஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க இல்ல. விஷயம் சொல்லவா, சிம்பிளா சொல்றேங்க. இந்த ஈவெண்ட் முடிச்ச அடுத்த வாரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஈவெண்ட் முடிச்ச அடுத்த வாரம் எனக்கு 24,000 ரூபாய். ஓகேங்களா. 10,000 செலவு பண்ணி போயிட்டு வந்தோம். அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த செலவு வந்து தான் பேச நினைக்கவே இல்லை. பட் அடுத்த வாரம் என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல 24,000 ரூபாய் எங்க கிடைக்கும்? ஒரு வாரத்துல 7 நாள்ல 24,000 ரூபாய் சாக்ரிஃபைஸ் பண்ணாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த செஷன்ல இருக்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. என்னோட டைம், சாப்பாடு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா. அந்த சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த அப்ப சாப்பிடாம உட்காந்து பேசிட்டு இருக்கேங்க. சீரியஸா பசிக்குது. நம்ம மத்தியானம் வந்து சாப்பிடல. ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. பட் எனக்கு மீட்டிங் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணு மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பசிக்குது எனக்கு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம் டீமுக்காகவும். என்ஜாய்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம். நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுனால டீம் வளர்றது, நிறைய நாங்களும் சம்பாதிக்கும், டீமை சம்பாதிக்க வைக்கும். அந்த மாதிரி விஷயம் சாக்ரிஃபைஸ் கிடைச்ச விஷயம். இதை தாண்டி வந்து நம்மளோட ஜோதிகா மேம், நம்மளோட விஜயலட்சுமி மேம், நம்மளோட பாலசேஷன் மேம், நம்மளோட பக்கத்து ஊர்ல சூப்பர் டேரக்டா கவுன்சிலிங் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ இருக்கட்டும். இதை தாண்டி வந்து நம்மளோட எல்டிபிங்க நம்மளோட சிவகங்கையில நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து நம்ம நித்யா மேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாப்கின் ஹெல்த் அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிருந்தோம். இதை தாண்டி நம்மளோட மதுரை பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து நாப்கின் டெமோ பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி மதுரை பிரான்ச் ஆஃபீஸ்ல நம்மளோட லீடர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க நம்மளோட டான் பாஸ்கர் சாரோட. அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இப்போ ரீசெண்ட் டைம்ல, ஓகேங்களா, இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதி சார் வந்து சூப்பராக ஹோம் மீட்டிங் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து சக்ஸஸ் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம ரெகக்னேஷன் இருக்கட்டும், நம்மளோட மதுரை பிரான்ச் ஆஃபீஸ் சிவகங்கை பிரான்ச் ஆஃபீஸ்ல நடந்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நம்ம ரெகக்னேஷன். ஸோ வந்து இதுல இருந்து வந்து அப்படியே வீடியோஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போட்டோஸ்லாம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமா. இது வரைக்கும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க, யார் யாரெல்லாம் வந்து கவனிச்சீங்க, யாரெல்லாம் வந்து கவனிச்சீங்க. நான் நிறைய விஷயம் வந்து சீசா இல்லை எடுத்துக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. நான் வந்து ஷார்ட்டா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டா தான் எடுத்திருக்கேன். நிறைய போட்டோஸ் லேப்டாப்ல ஒரு 10,000 15,000 போட்டோஸ் கிடைக்கும். நம்ம ஷார்ட்டா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஸோ வந்து எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு 14 பேர் கவனிச்சிங்களா? ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுலாம் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வீடியோ மட்டும் வந்து ப்ளே ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ எடிட் பண்ண வீடியோஸ்லாம், பட் இதுல ஒரு சில வார்த்தைகள் நோட் பண்றதுக்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்மளோட கோர் லீடர் ரெகனைஸ் ஆகினப்போ முதல் டைம் கிஞ்சி அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஓகேங்களா. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதை பேசியிருந்தேன். நான் எடிட் பண்ண வீடியோ தான் பாருங்க. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. மேம் கேக்குதுங்களா? சார் வாய்ஸ் கிளியர் சார். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. மணிகண்டன்
வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல படாமடிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல படிச்சு முடிச்சு வேலைக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரிதான் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க. லாக்டவுன்ல வேலைக்கு போனேன். ஒரு 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு ஒரு 10 பைசா கூட பாத்தீங்கன்னா சேவிங்ஸே கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே செலவுக்கே சரியா போச்சு. 12,600 ரூபாய் கடை வாங்கி நாளைக்கு போட்டு ஜாயின் பண்ணேன். சோ இது வரைக்கும் 1 லேக் நேர்மை இன்கம் பண்ணிட்டேன். அந்த வீக் என்னோட இன்கம் 10,000க்கு மேல. ஓகே, கிளியரா கேட்டுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுச்சா மேடம்? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸோ அப்படியே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரபுளா ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து அப்படியே பாருங்க. பார்த்துருப்பீங்க ஒரு சில பர்சன்ஸ்க்காக. நடந்து வாரத போல் நம்ம ஐயா வராது. கொடுத்ததுன்ன சீரக்காரி இருந்ததுன்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கமக்க நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வராது. இல்லை என்பதைய இல்லாம சென்றவர் தென்பாண்டி கேரளாக மேல வராது. பல பேரின் முகமா நின்று ஆடுற புலிதானே சில பேர் ஒரு ஆளுமை பெருமாமே. மேம் கிளியரா இருந்துச்சா? கிளியர் சார். கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான வீடியோ. கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப 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 கவனமா கவனிங்க. இந்த வீடியோ ரீசெண்ட் டைம்ல ஒரு 2 days தான் ஆச்சு எடிட் பண்ணி. ஓகேங்களா, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணேன். லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஒன்னு சொல்றேன் ரவிண்ணா, இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன். இங்க ஜெயிச்சா உன்னை பாராட்டுறவங்களை விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம். அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. எல்லார் மாதிரி எனக்கும் பைக்குனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே. மாமா இந்த பைக் தான்மா. நான் மிடில் கிளாஸ், ஒன்னும் செய்ய முடியாதுடா. எனக்கு ஒரு நாள் வரும். கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வராது. கொடுத்ததுன்ன சீரக்காரி இருந்ததுன்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கமக்க நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வராது. இல்லை என்பதைய இல்லாம சென்றவர் தென்பாண்டி கேரளாக மேல அணைய போற தீபம் பிரகாசமா தான் எரியும். கேள்விப்பட்டிருக்கேன் நீ நல்ல பிசினஸ் மேன், அதான் தெளிவா இருக்க. ஒரு நாள் நீ விழுவ, அந்த நாள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வேரோட பிடுங்கிடுவ. திரும்பவும் வந்துட்டானா? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். ஸோ எஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? ஸோ வந்து எல்லாரும் கேட்டுச்சிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கேட்டிருக்கும். கேட்டுச்சா மேடம்? கௌசல்யா மேம் கேட்டுச்சா? எஸ் சார். சூப்பர்.
ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான விஷயம் இன்னைக்கு ஆக்சஸ்ல நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் அப்படி விஷயம் ரொம்ப கம்மியாக, ஏன்னா எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லையா? அதனால வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். நிறையா அப்படியே எடுத்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சொல்லவா லைஃப்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் 21 ஆகுது. இந்த 21 இயர்ஸ்ல எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ செகண்ட்ஸ் வந்து தான் கடந்து வந்திருக்கேன். பட் இந்த ஆக்சஸ் ஜேர்னி, இந்த 2 வருஷம் ஜேர்னி ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல நிறைய அதை கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னா அந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும், ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து நம்ம கூட நம்ம கூடயே அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் சும்மா கடமைக்கு பேருக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸை பத்தியும், ஸோ அதே சேம் டைம்ல யார் உதவுவா, நம்ம யார் உதவ மாட்டா அப்படிங்கிற லைஃபோட ரியாலிட்டியை பத்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுத்த ஒரு இடம் ஆக்சஸ். இதை தாண்டி இன்கம் நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸா இன்கம், இதை தாண்டி நிறைய அந்த மாலை மரியாதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கிடைச்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு எந்த சூப்பரான லைஃப் ஸ்டைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தா ஷேர் பண்ணணும்னு இந்த இடத்துல ஆசைப்படுறேன். ஸோ நம்மளோட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பர்சனும் சரி, ஸோ அதே சேம் நம்மளோட நித்யா மேம், அண்ட் தென் வந்து நம்மளோட மனோஜ் சிடி சார், நம்மளோட ஆதிமோகன் சார் இன்னைக்கு வந்து பார்த்தா சூப்பராக என்னோட அப்ளைன்ஸ் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு வந்து பார்த்தா நின்றுட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இன்னைக்கு அப்ளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இவங்களை பற்றி இந்த 3 பேர் யாருமே தெரியாது. இந்த 3 பேருமே என்னோட ரத்த சொந்தம் கிடையாது. ஸோ தெரிஞ்சவங்க கிடையாது, முன்ன பின்ன பார்த்தவங்க கிடையாது, யாருன்னே தெரியாத ஒரு சில பர்சன்ஸ். இந்த 3 பேருமே எனக்கு தெரியாத பர்சன்ஸ் தான் அப்ளைன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படியப்போ எனக்கு யாருனே தெரியாத ஒரு பர்சன் என்னோட வாழ்க்கை மாறணும், என்னோட கனவு அச்சீவ் ஆகணும், நான் அடுத்த லெவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ரீடமான ஒரு லைஃப் வந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க ஏங்க நினைக்கணும்? யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா யாருனே தெரியாதவங்க நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட டைமையும் அவங்களோட பணத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும், நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கணும், நம்ம ஒரு போஸ்டிங் போகணும், நம்ம அடுத்த லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமில்லாத ஒரு லைஃப்பை வாழணும், நம்ம ஆசைப்பட்ட விஷயம் அடையணும், நம்ம வீட்டோட தேவையில ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு சேவிங்ஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு பேக்கப் ரெடி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு அப்ளைன்ஸ் என்ன பண்றாங்க. இன்னைக்கு எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இன்னைக்கு இவங்க தானே உங்களுக்கு அப்ளைன்ஸ், இன்னைக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு பேக் போனா நிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு அப்ளைன்ஸ் கிடைச்ச ஒரு டீம்ல, நம்மளோட எம்பையர் ஃபீனிக்ஸ் டீம்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படிங்கப்போ ரொம்ப 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 ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த சூப்பரான ஒரு டீம் ஃபீனிக்ஸை கிரியேட் பண்ண நம்மளோட மிஸ்டர் ஆதிமோகன் சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியையும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதே நம்மளோட மனோஜ் சாரா இருக்கட்டும், நம்ம நித்யா மேம் இன்னைக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டீம்ல நம்ம இருக்கோம். ஓகேவா? இதே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம்ல நம்ம இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி விஷயத்த திங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய லெவலுக்கு வளர்ந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணமான நம்மளோட இந்த செஷனுக்குள்ள இருக்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் தென் வந்து இன்ஆக்டிவ் ஆகக்கூடிய ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு கீழே ஐடி போட்டுக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளையும் ஸோ மிகப்பெரிய நெஞ்சார்ந்த வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே சேம் டைம் ஆக்சஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத்திட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டிசிஆர் இருக்கட்டும், சிஓசார் ஆகட்டும், நம்ம சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்து நம்ம எஃப்டி சார், ஸோ விபி சார், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். இஸ் தேங்க்யூ ஸோ மச். ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கக்கூடிய இடம் கரெக்டா இருக்கு. இங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, யார் சொன்னான்னு தெரியல, தம்பி இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஜெயிக்கணும்னா உனக்கு விஷயம் உனக்கு அமையணும். என்ன அமையணும்னா முதல் விஷயம் நல்ல கம்பெனி, முதல் விஷயம் நல்ல கம்பெனி, ரெண்டாவது விஷயம் நல்ல அப்ளைன். இது 2 கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களே, இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி சக்சஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பர்சன் சொன்னாங்க. 600 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு பர்சன் சொன்னாங்க, பேர் தெரியும்னு நினைக்கிறேன், அப்துல் நபீல் சார் சொன்னாங்க. அதே விஷயம் தான், ரொம்ப சிம்பிள், நல்ல ஒரு கம்பெனி நம்ம கிடைச்சிச்சு, இங்க நல்ல ஒரு லீகலான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம வளரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கம்பெனி அவ்வளவு விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சேம் அப்ளைன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சில அச்சீவ்மெண்ட் முடிக்கணும், நம்ம அடுத்த லெவலில் வந்து வளரணும், நாலேஜ் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகணுங்கிறதுனால இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 நமக்கு கிடைச்சிருச்சு, 2 கிடைச்சிச்சு, நம்ம சரியா பயன்படுத்துறோமா, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை தாண்டி தாங்க நாங்களும் வந்திருக்கோம். ஈஸியாலாம் எதுவுமே கிடைக்கல.
பட் அன்னைக்கு எங்களுக்கு இருந்த கஷ்டம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இல்ல. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கப்போ ஈஸியா எல்லாருமே சீக்கிரம் அந்த பிசினஸ் புரிஞ்சுட்டு உங்களோட அப்ளைனை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளோட லைஃபை மாத்துறதுக்காக தான்டா, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான்டா, நம்ம அச்சீவ்மெண்ட் முடிக்கிறதுக்காக தான்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அடுத்த லெவல் சீக்கிரமா வளரலாம். ஸோ அந்த விஷயத்த வந்து எல்லாருமே வளருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த சூப்பரான ஒரு சக்சஸ் ஷேரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம். இந்த செஷன்லாம் வந்து பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அந்த விஷயம் பண்ணதுல ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணமான நம்மளோட ஆதி சார், மனோஜ் சார், நம்ம நித்யா மேம், நம்ம ஆல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன். சைன் ஆஃப். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ், பை தி ஹோஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சூப்பரான ரொம்ப எக்ஸலண்டான செக்ஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எந்த இடத்துல நம்மளை வந்து ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துல அதை விட அதிகமான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நிறைய டிராபேக் வந்து வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னாதான் நமக்கான சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி தர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லீடர்ஸ் இருக்காங்க. அந்த சப்போர்ட் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போலாம். இது வரைக்கும் இந்த செக்ஷன் நான் முழுமையா கவனிச்சேன், எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? லீடர்ஸ் நான் எல்லாத்துக்குமே லோவர் ஹேண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பர்சன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நிமலா மேம், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணலாமா? ஹாப்பி ஈவினிங் மேம். எஸ் மேம். நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சாரு இவ்வளோ கஷ்டப்பட்டும் மேல வந்துருக்கனால நம்ம எந்த கஷ்டமும் கிடையாது, ஆனாலும் நம்ம எடுத்து பண்ண மாட்டேன்றோம். அதனுடைய அருமை தெரியாம இருக்கு. அது போல ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்து வெளில வந்தாதான் நம்மளுக்கு புரியும். எனக்கு புரியுமான்னு தெரியல மேம். இதுக்கப்புறம் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ரொம்ப ஒரு இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து நியூவா இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். தேங்க்யூ மேம். எம்என் கார்த்திகா மேம், நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணலாமா? கார்த்திகா மேம். மேம், என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஓகே, கார்த்திகா மேம் அன்மியூட் பண்ணல. கே ஜோதிகா மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஃபீட்பேக் கொடுக்கலாமா? ஹாப்பி ஈவினிங் மேம். கேக்குதுங்களா மேம்? எஸ் மேம், கிளியர் மேம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தடைகளையும் தாண்டி எல்லாமே பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நானும் சார் மாதிரி எல்லாமே முடிச்சு அச்சீவ்மெண்ட் முடிச்சு பெரிய இதுவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ. தினேஷ் சார், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தினேஷ் சார், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணலாமா? தினேஷ் சார், நான் பேசுறது கேட்கலையா? ஓகே, தினேஷ் சார் அன்மியூட் பண்ணல. நந்தினி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணலாமா? லீடர்ஸ், நான் பேசுறது கேட்கலையா?
திவ்யா மேம் நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம் உங்க வாய்ஸ் கிளியர் மேம். ஓகே மேம். திவ்யா மேம் நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணலாமா? எஸ் மேம், ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். சொல்றதுக்கு வார்த்தை எதுவுமே இல்லை மேம். சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை தாண்டி தான், ரொம்ப பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க. மேம் அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலையா மேம்? ஓகே, நம்மளும் நம்மளோட தடைகள் எல்லாமே தாண்டா நம்மளுமே ஜெயிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஆனந்தி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுமே ஷேர் பண்ணலாமா? குட் ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங். நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, சாருக்கு அடிபட்டது இல்ல பொங்கல், மாட்டு பொங்கல் அப்ப அவர் 7 நாள் கோமாவில் இருந்தாரு. 15 நாள் சாப்பிடாமலும் இருந்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பிசினஸ்லாம் நீ பண்ணாதப்பா, வீட்டிலே இருப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். 7 லட்சம் செலவு பண்ணியிருந்தாங்களாம். அதையும் தாண்டி அவரு இல்லம்மா நான் பண்றேம்மா, இந்த ஒன் டைம் மட்டும் என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சாரு அந்த தடையெல்லாம் தாண்டி வந்து ஜெயிச்சுக்கிறாரு. அத மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும், அச்சீவ்மெண்ட் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். கண்டிப்பா மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். அந்த டைம்ல சார் வந்து எனக்குமே வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுறது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களால பேசவே முடியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் கால் பண்ணலைன்னா கூட எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பேச முடியாத சுச்சுவேஷன்லயுமே நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கு நம்ம தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணி பேசினாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் புவனேஸ்வரி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஷேர் பண்ணலாமா? ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். சார் வந்து நான் வந்து 3 மாசம் 4 மாசம் ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்கம்மே வாங்குறதுக்கு. நீங்களா இப்ப இன்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம்மே 600 ரூபா தான் வாங்கினேன், அது 3 மந்த்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேம். அதுக்கப்புறம் வந்து நான் 3 மந்த்ல இருந்து 4 மந்த் வரைக்கும் 3600 ரூபா தான் இன்கம்மே வாங்கினேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், எந்த அவசரமே படல. இது வந்து எனக்கு இன்கம் உடனே போட்ட உடனே வரல அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருந்தார் மேம் சாரு. இவ்வளவு தடைகளையும் தாண்டி இத்தனை போராட்டத்தை கடந்து இவ்வளோவா எடுத்து பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், சூப்பரான ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்கீங்க. லீடர்ஸ், வேற யாராவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபீட்பேக் ஷேர் பண்ணல அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? நான் கண்டிப்பா என்னோட ஷேரிங் கொடுப்பேன் அப்படிங்கிற பர்சன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். லீடர்ஸ், ரொம்ப எக்ஸலண்டான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சார் நீங்க ஹோஸ்ட்ல தான் சார் இருக்கீங்க, பேசலாம். எஸ் மேடம், உங்களோட வாய்ஸ் கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா நான் பாதியில தான் வந்தேன் செஷன்ல. கண்டினியூஸா கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் இருந்ததுனால வர முடியல. தம்பியோட ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். 2024 சக்ஸஸ் ஷேரிங் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மணி சார் பண்றாங்க. ஸோ தம்பி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது, ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்தோமா, ஸோ சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஒரு சில இடத்துல கண்ணீரே வந்துருச்சு. ஸோ வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிக்கணும், சக்சஸ் ஆகணும், அச்சீவ்மெண்ட் முடிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கு. பட் அந்த ஆசைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட தியாகம் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இல்லை. ஆசைகள் இருக்கக்கூடிய விஷயத்துக்காக உழைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. கஷ்டங்களை கடந்து வர்றதுக்கு ரெடியா இல்லை. இன்னைக்கு அந்த விஷயத்த அடைஞ்சவங்க யாரும் அந்த விஷயத்த ஈஸியா அடைஞ்சிடல. ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிரும்னா இந்த உலகத்துல வெற்றிங்கிற வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது. வெற்றிங்கிற விஷயத்த இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க, கைத்தட்டுறாங்க, பாராட்டுறாங்க, பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயத்த கடந்து வந்து கிடைக்கிறதுனாலதான் அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு
ரொம்ப பெரிய லெவல்ல மதிப்பு இந்த உலகத்துல எப்பவுமே இருக்கு. ஸோ தம்பி சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்போ அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு எங்க அப்ளைன்னு சொல்லி கொடுத்த விஷயம், நம்ம நம்பி ஒருத்தர் வராங்கன்னா அவங்க லைஃப்பை மாத்தணுன்றதுக்காக அவங்க உழைக்க ரெடியா இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பை மாத்துறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு நம்ம பக்கபலமா நிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில அந்த விஷயத்த வந்து தம்பிக்கு பண்ண விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க டீம்ல இருக்க நிறைய பேருக்கு அந்த விஷயத்த கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், அப்ளைன்ஸோட கையை யார் ஒருத்தர் கெட்டியா பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுடைய சக்சஸ்ங்கிற விஷயம் ஆக்சிஸ்ல நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்படிதான் தம்பி வளர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ சக்சஸ் ஷேரிங் கேட்கப்போ புது புது விஷயம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையா ஃபீல் பண்ண வச்சுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் இன்னைக்கு மோட்டிவேட் பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுக்கு அவங்க தயார்படுத்திக்கிட்ட விஷயங்கள் நீங்க இப்ப பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி 2 வருஷம் விஷயங்கள் இருக்கு. அவர் சாதாரணமா ஒரு 40 நிமிஷத்துல சொல்லிட்டாரு. பட் 2 வருஷத்துக்கு கடந்து வந்த விஷயத்த ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லணும்னு நினைச்சா 2 ஹவர்ஸ் கூட பத்தாது. ஸோ அந்த விஷயங்கள் சூப்பரா தம்பி ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள்டா தம்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல நீ வளரணும், எப்பவுமே உங்க கூட இருப்போம். ஸோ கண்டிப்பா மணி சார் என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ பண்ணுன்னு சொன்னா பண்ணுங்க, பண்ணாதன்னா பண்ணாதீங்க. அப்ளைன்னு சொல்ற வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாருமே பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ங்கண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப வேல்யூபிளான ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். லீடர்ஸ் வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்றீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஃபீட்பேக் கொடுக்கல அப்படிங்கிற பர்சன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நந்தினி, சரஸ்வதி மேம். சரஸ்வதி மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த செக்ஷன்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஷேர் பண்ணலாமா? சரஸ்வதி மேம், பாரதி மேம். ஓகே லீடர்ஸ், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இல்லைனாலும் இதுக்கப்புறம் நம்மளோட அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லீடர்ஸ், உங்க எல்லாத்துக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எல்லாருமே நம்ம சாருக்கு, மணி சாருக்கு, நம்ம ஆதிமுருகன் சாருக்கு தேங்க்யூ பண்ணிட்டு செக்ஷன் என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ ஆதி சார். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ ஆதிமுருகன் சார். தேங்க்யூ வித்யா மேம். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ ஆதி.